ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாமெல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றங்குறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணை மிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவனுடைய திரு பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக. அவருடைய கபறுகளை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் தான் ஓர் இறைவன் இருக்கிறேன் என்பதற்கான அத்தாட்சிகளை, ஆதாரங்களை நிரம்ப இடத்திலே அடிக்கோடிட்டு பேசுகிறார். அவற்றில் முக்கியமாக, நீங்கள் உங்கள் கண்களால் பார்க்கிற இந்த வானம் பூமி, அதிலே உங்களுக்கு ஒளி தந்து கொண்டிருக்கிற சூரியன், சந்திரன், எண்ணிக்கையில் அடங்காத நட்சத்திரங்கள், கடலிலும் தரையிலும் வானத்திலும் பறக்கிற அல்லது உயிர் வாழுகிற கோடிக்கணக்கான ஜீவராசிகள், இவை அனைத்தும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சி. அந்த அல்லாஹ் ஒருவன்தான் என்பதற்கான அத்தாட்சி. படைப்பினங்களை நீங்கள் ஆய்வு கண்ணோட்டத்தோடு ஊடுருவி பார்த்தால் படைப்பினங்களுடைய இயக்கத்தை எந்த முரண்பாடும் இல்லாமல் அவை செயல்படுவதை நீங்கள் உன்னிப்பாக கவனித்தால் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பது உங்களுக்கு புலப்படும். அந்த படைப்பினங்கள் தான் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சி, ஆதாரம், ஆயாத் என்று திருமறையிலே பேசுகிறான். நிறைய செய்திகளை அவன் இருக்கிறான் என்பதற்கான ஆதாரமாக, அத்தாட்சியாக பேசிக்கொண்டே வருகிற பொழுது ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்கிறான், வமின் ஆயாத்திஹி, அவன் இருக்கிறான் என்பதற்கான ஆதாரம் இதுவும் ஆதாரம் தான் என்கிறான். எது? அன் ஹலகலக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, உங்களுக்காக, உங்களிடமிருந்தே அல்லாஹ் உங்களுக்காக ஒரு ஜோடியை படைத்தான். எதற்காக என்றால் லிதஸ்குனு இலைஹா, அந்த ஜோடியின் மூலமாக நீங்கள் மன அமைதியும் மன நிம்மதியும் பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கான ஜோடிகளை படைத்தான். வஜஅல பைனக்கும், உங்கள் இரண்டு பேருடைய உள்ளத்திலேயும் அவன் ஏற்படுத்தினான், விதைத்தான். மவத்தத்தம் வ ரஹ்மா, அன்பையும் கருணையையும் அவன் விதைத்தான். இது கூட அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சி தான் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்கிறார். நமக்கு இது ஒரு சாதாரணமான செய்தியாக தெரியும். மனசுல ஊற்றெடுக்கக்கூடிய, இன்னொருவர் மீது நாம் வெளிப்படுத்தக்கூடிய அன்பும் ஆதரவும் இரக்கமும் நேசமும் கருணையும்,
இது எப்படி அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சியாக ஆதாரமாக இருக்க முடியும் என்று நாம் ஆச்சரியத்தோடு பார்க்க முடியும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதை மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக சொல்கிறார். உலகத்தில் கணவனும் மனைவியும் அன்பாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக தாம்பத்திய வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் வெற்றிகரமாக பயணிக்க முடிகிறது என்றால் அன்பும் ஆதரவும் கருணையும் நேசமும் அவசியம். அது அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் நீங்கள் பெற முடியாது என்பது இந்த வசனத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பொருள். அவன் இந்த உலகத்திலே படைத்திருக்கிற படைப்பினங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு, அவை நிம்மதியாக உயிர் வாழ்வதற்கு ரிசுக்கு எப்படி அவசியமோ அதே போல தம்பதியர்கள் கணவன் மனைவி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அன்பும் கருணையும் மிக முக்கியமானது. வஜஅல பைனக்கும், உங்களுக்கிடையில் அவன்தான் ஏற்படுத்தினான், உருவாக்கினான். மவத்தத்தம் வ ரஹ்மா, ஈடு இணையற்ற அன்பையும் கருணையும் அவன்தான் உருவாக்கினான் என்று சொல்கிறார். திருமணம் முடிந்த ஆரம்ப அந்த இளமை பருவத்தில் காதலும் அன்பும் நேசமும் பரஸ்பரம் அவர்களுக்கிடையிலே பரிமாறிக்கொண்டே இருப்பார்கள். திருமண வாழ்க்கையெல்லாம் முடிந்த கடைசி காலகட்டம், இரண்டு பேரும் முதிய பருவத்திலே இருக்கிற பொழுது அந்த இளவயதில் ஊட்டப்பட்டிருக்கிற, பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிற அந்த அன்பு கருணையாக மாறிவிடும். ஒருவர் முடியாதவராக இருக்கலாம், நோயாளியாக இருக்கலாம், பலவீனத்திலே இருக்கலாம். அந்த பலவீனத்திலே இருக்கக்கூடிய இரண்டு பேரில் ஒருவருக்கு இன்னொருவர் கருணை காட்டினால்தான் அந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக போகும். எனவே இளமை பருவத்தில் நேசத்தையும் அன்பையும், முதுமை பருவத்தில் கருணையையும் இரக்கத்தையும் அவன்தான் உங்கள் உள்ளத்தில் விதைக்கிறான் என்று நபிகள் நாயகம் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறார். ஏன் திருமண வாழ்க்கை, ஏன் இல்லற வாழ்க்கை, ஏன் குடும்ப வாழ்க்கை என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த கேள்விக்கு பதில் சொல்கிற பொழுது தஸ்குனு இலைஹா, நீங்கள் அவர்களிடமிருந்து நிம்மதியையும் மன அமைதியையும் பெற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே ஒரு வாக்கியத்தை சொல்கிறார். அந்த இல்லற வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக அமையப்பெற வேண்டும் என்று சொன்னால் கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் பரஸ்பரம் இந்த அன்பையும் இந்த நேசத்தையும் பரிமாறிக்கொள்ள வேண்டும். அதில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த அன்பையும் அந்த நேசத்தையும் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். காலங்கள் செல்ல செல்ல பணத்திற்கு பின்னாலேயும், பொருளாதாரத்திற்கு பின்னாலேயும், பல்வேறு பொறுப்புகளுக்கு பின்னாலேயும் மனிதர்கள் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் கூட இந்த அன்பையும் இந்த பாசத்தையும் பரஸ்பரம் அவர்கள் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல்வேறு நபிமொழிகள் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறார்கள். இந்த இரண்டு பேரில் ஒருவர் பகிர்ந்தளிக்கக்கூடிய இந்த அன்பும் கருணையும் பாசமும் பேலன்ஸ் தவறுகிற பொழுது, யாரேனும் ஒருவர் அதிலே ஒரு சின்ன குறையை ஏற்படுத்துகிற பொழுது அந்த இல்லற வாழ்க்கை அல்லது அந்த குடும்ப வாழ்க்கையை தகர்ந்து போகிற அளவுக்கு நிம்மதி இல்லாத ஒரு கட்டமைப்பை அதை உருவாக்கிவிடும். அதன் மூலமாக அந்த வீடு சொர்க்கமாக இருக்க வேண்டியது நரகமாக மாறிவிடும். இறக்கும் வரைக்கும் நிம்மதி இல்லாத ஒரு புழுக்கத்திலே, மனப்புழுக்கத்திலேயே தங்கள் வாழ்க்கையை வேறு வழி இல்லாமல் கடத்த வேண்டிய நெருக்கடி இந்த இரண்டு பேருக்கும் ஏற்படும். எனவே அதை நீங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய குடும்ப வாழ்க்கையில் பெரும்பாலும் இவை தொலைந்து போன சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். பலரும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக மனஸ்தாபங்களை வளர்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். இரண்டு வெவ்வேறு படைப்பினங்கள், அல்லாஹ்வுடைய படைப்பில் இரண்டு வெவ்வேறு படைப்பினங்கள், ஆணும் பெண்ணும். ஆணும் பெண்ணும் வெவ்வேறு படைப்பாக இருந்தாலும் கூட ரெண்டு பேருக்கும் ஒரே கருத்து ஏற்பட வேண்டும் என்று அவசியம் இல்லை. எப்படி சாப்பிடுகிற விஷயத்தில் இரண்டு பேருக்கும் ஒரே ருசி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லையோ, ஒரே படுக்கையில் ஒரே தலையிலையில் தலை வைத்து படுத்தால் கூட இரண்டு பேருக்கும் ஒரே மாதிரி கனவு வருவது சாத்தியம் இல்லையோ, அது மாதிரி இந்த இடத்திலேயும் இரண்டு பேருக்கும் ஒரே வகையான கருத்து, ஒற்றுமை வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது இயல்பான விஷயம். இதை புரிந்து கொண்டால் போதுமானது.
இந்த கருத்து முரண்கள் ஏற்படுகிற சந்தர்ப்பத்தில் ஒன்று விட்டுக் கொடுப்பது அல்லது அதை பொருட்படுத்தாமல் இருப்பது அல்லது அதற்கு ஆதரவு தெரிவிப்பது என்கிற நிலையை தாண்டி அதை எதிர்ப்பது என்கிற பிரச்சனை வருகிற பொழுது குடும்பத்தில் தகராறுகளும் மனக்கசப்புகளும் அதே மாதிரியான நிம்மதியற்ற ஒரு போக்கும் தொடர்ந்து நீடிப்பதை நாம் பார்க்க முடியும். பலரும் இன்றைக்கு குடும்பத்திலே நிம்மதி இல்லை என்பதால் அதை வேறு எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா வகையான வசதி வாய்ப்புகளும் பெற்றிருந்தாலும் கூட அதை வேற எங்கெங்கோ தேடிக்கொண்டிருப்பதை பார்க்க முடியும். சில பேர் இந்த நிம்மதி இல்லாத காரணத்தினால் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி விடுகிறார்கள். கேட்டால் வீட்டுக்கு போறதுக்கே மனசு வரல சார் அப்படிங்கிறாங்க. அங்க போனா அவங்க முகத்தை பார்க்க பிடிக்கல அப்படிங்கிறாங்க. தான் பெற்ற பிள்ளைகள் இருக்கிற வீடு, தான் உருவாக்கி இருக்கிற வீடு, தான் தன்னுடைய வருமானத்தில் இயங்கக்கூடிய அந்த வீட்டில் திரும்ப நான் செல்வதற்கு விரும்பவில்லை என்று பேசக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பெரும்பாலும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வீட்டை பற்றி சொல்லுகிற பொழுது மஸ்கன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்துகிறார். மஸ்கன் என்று சொன்னால் சுக்கூன், அமைதி தரக்கூடிய இடம் என்று அர்த்தம். அரபியிலே சுஜூது, நாம் அல்லாஹ்வை தொழுகையிலே சுஜூது செய்கிறோமே, மஸ்ஜித் என்று சொன்னால் சுஜூது செய்யும் இடம் என்று அர்த்தம். மஸ்கன் என்று சொன்னால் சுக்கூன், அமைதி வரக்கூடிய இடம் என்று அர்த்தம். அந்த வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கான சூழ்நிலைகளை நாம் தகவமைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பல்வேறு வகையான பிரச்சனைகள் பல்வேறு சந்தர்ப்பத்தில் ஏற்பட்டு ஒற்றுமையாக ஒருமைப்பாட்டோடு இல்லாமல் முரண்பட்ட நிலையில் அந்த வாழ்க்கை தோற்று போகிற சூழ்நிலைகளை பலரிடத்திலையும் நாம் பார்க்க முடியும். பிள்ளைகளுக்கு திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய பெற்றோருடைய நியத்தும் தெளிவாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஅத், 4 விஷயங்களுக்காக திருமணம் செய்யப்படும். ஒன்று, அந்த பெண் அழகாக இருக்கிறார் அல்லது பையன் அழகாக இருக்கிறார் என்பதற்காக, அல்லது அந்த குடும்ப பாரம்பரியம் புகழ் பெற்றது என்பதற்காக, அல்லது காசு குணம் நிறைய வைத்திருக்கிறார்கள், செல்வ சீமான்கள் என்கிற காரணத்திற்காக. இந்த 4 விஷயங்களையும் அடுக்கியதற்கு பிறகு 4வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தீனுக்காக, மார்க்கத்திற்காக 4 விஷயங்களுக்காக திருமணம் செய்யப்படும், திருமணத்துடைய பேச்சு நடைபெறும் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னார்கள், ஃபஃபர் பிதாத்தின், யாரிடத்திலே மார்க்கம் இருக்கிறதோ, யாரிடத்தில் அல்லாஹ்வை பற்றிய பயமும் பேணுதலான வாழ்க்கையும் இருக்கிறதோ அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இந்த மார்க்க அடிப்படையில் தேர்வு செய்து தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் வெற்றி பெறட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்தினார்கள். அழகாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், பாரம்பரியமாக இருக்கட்டும், அது நிரந்தரம் இல்லை. எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு ஏற்றத்தாழ்வுக்கு உள்ளாகலாம். ஒரு கட்டத்தில் செழிப்போடு இருப்பவர்கள் ஒரு கட்டத்தில் காணாமல் போய்விடலாம். ஒரு கட்டத்தில் அழகாக இருப்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஏதேனும் விபத்துகள் காரணமாக, நோய்வாய்ப்பட்டதன் காரணமாக அந்த அழகை இழக்க நேரிடலாம். இப்படியான சூழ்நிலையில் யாரிடத்தில் மார்க்கப்பற்றும் தீனுடைய பேணுதலும் இருக்கிறதோ அவர்கள் அந்த திருமணத்தை அந்த அடிப்படையில் செய்து வெற்றி பெறட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்தி இருக்கிறார்கள். எனவே தங்களுடைய பிள்ளைகளுக்கு மணமக்களை தேர்வு செய்யக்கூடிய பெற்றோருடைய நியத்து எதில் பிரதானமாக இருக்க வேண்டும் என்றால், நான் என் பையனுக்கு ஒரு பெண்ணை பார்க்கிறேன், அந்த பெண்ணின் வழியாக, அவள் வழியாக என் மகன் நிம்மதியாக இருக்க முடியுமா? என் மகனுக்கு நான் ஒரு மருமகனை தேர்வு செய்கிறேன், ஒரு மணமகனை தேர்வு செய்கிறேன், என்னுடைய மகள் அந்த மணமகன் வழியாக நிம்மதியாக இருக்க முடியுமா என்ற அடிப்படையில் தான் அந்த நியத்து இருக்க வேண்டுமே தவிர மற்றவை அனைத்தும் பின்னால் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டுமே தவிர அடிப்படையே இதுவாக மாறிவிடுகிற பொழுது பல்வேறு குழப்பங்களும் பல்வேறு பிரச்சனைகளும் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் பெருமக்கள் நிறைய இது குறித்து பேசி இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் இந்த குடும்பம் என்கிற கட்டமைப்பையே உடைப்பதற்கான பிரச்சாரங்கள் பரவலாக நடந்து கொண்டே இருக்கிறது. திரைப்படங்கள் வாயிலாக, சீரியல்கள் வாயிலாக, பத்திரிகைகள் வழியாக இன்று குடும்பம் என்கிற கட்டமைப்பு தேவையில்லை, அதை உடைத்து விட வேண்டும். எத்தனை காலத்திற்குத்தான் ஒருத்தியோடு வாழ்வது? எத்தனை காலத்திற்குத்தான் ஒருவனோடு வாழ்வது? இது என்ன வாழ்க்கை? 60 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம் ஒருவருக்கு பின்னாலே அல்லது ஒருத்திக்கு பின்னாலேயே வாழ்வது எப்படி சாத்தியம்? எனவே அந்த குடும்பம் என்கிற கட்டமைப்பை உடைக்க வேண்டும். திருமண பந்தம் என்பது தேவையில்லை. விரும்புகிற காலகட்டத்தில் சேர்ந்து வாழ்வது, கசக்கிற பொழுது விலகி வாழ்வது, இதுதான் இந்த காலத்திற்கு சரியாக வரும் என்கிற பிரச்சாரத்தையும்
ஒரு பக்கம் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதன் விளைவாக ஒரு கட்டம் இல்லாவிட்டால் இன்னொரு கட்டத்தில் அதன் மீது ஒரு ஆர்வம் ஏற்படுகிற பொழுது ஆண் ஆணையும் பெண் பெண்ணையும் அல்லது இரண்டும் கலப்படமாக எப்படியெல்லாமோ இந்த கட்டமைப்பு சுக்குநூறாக உடைந்து இந்த கட்டமைப்பு சீர்குலைந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். அதுவும் குறிப்பாக திருமண பிரபலங்களாக இருப்பவர்கள், நட்சத்திர அந்தஸ்து பெற்றவர்கள், திரைத்துறையிலே இருப்பவர்கள், எல்லா வகையான வசதி வாய்ப்புகளையும் பெற்றவர்கள் தான். அவர்களுக்கு பணத்துக்கு என்ன பஞ்சமா, புகழுக்கு என்ன குறைவா, வீடு வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்தால் கூட அவர்களுக்கு இடையில ஏற்படக்கூடிய அந்த திருமண முறிவு ஊடகங்களில் பேசுபொருளாக மாறும் பொழுது அது இளைய தலைமுறையிடத்தில், இளைஞரிடத்தில் அது ஒரு பெரிய தாக்கத்தை செலுத்தி வருவதாக அண்மை கால புள்ளி விவரங்கள் நமக்கு சொல்லுகின்றன. அவர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய அந்த பிளவுகள் அல்லது மனமுறிவு வெளியிலே அது ஒரு செய்தியாக வராத பட்சத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. அதை பெரிதாக பேசுகிற பொழுது அது இளைய தலைமுறையிடத்தில் ஒரு பெரிய பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுகிறது. திருமண வாழ்க்கை என்பது கடைசி வரைக்கும் அப்படியே கொண்டு செல்ல வேண்டியதில்லை. பிடிக்காவிட்டால் இணைத்த நேரத்தில் முறித்துக் கொள்ளலாம், விட்டு கொடுத்து வாழ வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்கிற சிந்தனை இளைய தலைமுறையிலே அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது என்று ஆய்வாளர்கள் இன்றைக்கு நமக்கு தகவல்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். பெருமக்களே, இந்த திருமண வாழ்க்கை அல்லது தாம்பத்திய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக அற்புதமான முறையில் வழிகாட்டி இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதனைகளில் பல்வேறு சாதனைகளில் மிக முக்கியமான ஒரு சாதனை இந்த குடும்பம் என்கிற கட்டமைப்பை இத்தனை நூற்றாண்டுகளாக இந்த உம்மத்து பாதுகாத்து வருவது. எப்படி இபாதத்துகளை பாதுகாத்து வருகிறார்களோ இத்தனை நூற்றாண்டுகளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிற அந்த இபாதத்துடைய வழிமுறைகளை சரியாக எப்படி பேணி பாதுகாத்து வருகிறார்களோ அதே போல ஒரு பாராட்டுக்குரிய ஒரு அம்சம் தான் இந்த திருமண வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய இந்த பந்தங்களும் குடும்ப கட்டமைப்புகளையும் இந்த உம்மத்து பாதுகாத்து வருவது. தம்பதியருக்கிடையிலே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் வேறு எங்கும் தீர்வு தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் அதற்கான தெளிவான தீர்வும் தெளிவான பார்வையும் வழிகாட்டுதலும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட உம்மத்து இந்த உம்மத்து. அதனால் அன்று தொட்டு இன்று வரைக்கும் அது பேணி பாதுகாக்கப்பட்டு வருவதை நாம் வரலாறு நடுக பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் திருமணம் என்பது அதை தவிர்த்து விட்டு யாரும் இந்த பூமியிலே வாழ்ந்து விட முடியாது. வெற்றி பெற்ற மனிதனாக ஒருபோதும் அவனை கருதிவிட முடியாது. அது ஒரு ஆதிகால புராதனமான ஒரு அமைப்பு. நாடுகள் அல்லது அரசர்கள் மன்னர்கள் எப்படி ஒரு புராதனமான அமைப்பாக இருக்கிறதோ அது மாதிரி திருமணம் என்பதும் குடும்ப வாழ்க்கை என்பதும் ஆண்கள் சட்டத்திற்கு உட்பட்டோ அல்லது புறம்பாகவோ இணைந்து வாழ்வது என்பது ஒரு ஆதிகால பண்பாடு. அதை நெறிப்படுத்தியவர்கள், அதை ஒரு ஒழுக்க வரம்புக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி ஒரு ஒழுங்குக்குள்ளே வந்ததற்கு பிறகு தம்பதியருக்கிடையில், கணவன் மனைவிக்கு இடையில் ஏதாவது கருத்து முரண்பாடுகளோ மனக்கசப்புகளோ பிரச்சனைகளே ஏற்படுகிற பொழுது அதற்கான தீர்வுகளையும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் மிக தெளிவாக நமக்கு திருமறையின் வாயிலாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். மேற்குலக நாடுகளில் திருமண வாழ்க்கை என்பது இல்லை, அது தேவையில்லை என்று அவர்கள் கருதிவிட்டார்கள். அதை இந்த காலத்தில் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். ஆனால் குழந்தை பெற்றுக் கொள்ளுகிற அந்த பழக்கம் மட்டும் இன்றும் ஓயவில்லை. குழந்தை பெற்றுக் கொண்டதற்கு பிறகு என்ன பிரச்சனை அங்கே விளைகிறது என்றால் அந்த குழந்தைக்கான தகப்பன் யார், தந்தை யார் என்கிற கேள்வி எழுகிறது. அது கண்டுபிடிக்காமல் போகிற பொழுது இந்த குழந்தை அனாதை குழந்தையாக, பாதுகாக்கப்பட முடியாத குழந்தையாக, யாராலும் பராமரிக்கப்பட முடியாத குழந்தைகளாக, ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ் என்று சொல்லக்கூடிய தெரு குழந்தைகளாக அந்த குழந்தைகள் மாறுவதன் விளைவு என்ன நடக்கிறது என்று சொன்னால் அவர்கள் எதிர்காலத்தில் ரவுடிகளாக அல்லது சமூக விரோதிகளாக, ஊருக்கும் நாட்டுக்கும் அடங்காத பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் மாறி போகிற ஆபத்து நிகழ்கிறது என்று அங்கே விளையக்கூடிய செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. பல்வேறு வகையான புள்ளி விவரங்கள் அங்கே இருந்து வந்து கொண்டே இருக்கின்றன. தாய் யார் என்று தெரியாத பிள்ளைகள், தந்தை யார் என்று தெரியாத பிள்ளைகள், கணவன் யார் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனைவிமார்கள் என்று தனியாக பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பராமரிப்பது என்பது ரொம்பவும் சிரமமான விஷயமாக இருக்கிறது என்று
மேலை நாடுகளுடைய சோசியல் அறிஞர்கள், சமூகவியல் அறிஞர்கள் கவலை தெரிவிப்பதை பார்க்கிறோம். நம்முடைய உம்மத்தை பொறுத்தவரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தெளிவாக வரையறுத்து அதற்கு ஒரு ஒழுங்கான சட்ட வரையறுக்குள்ளே அதை கொண்டு வந்து